ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுகவில் காலியாக உள்ள பொதுச் செயலர் பதவி யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. கட்சியின் அதிகாரமிக்க பதவி என்பதோடு பொதுச் செயலர் முதல்வராக வாய்ப்பு உள்ளதால் அப்பதவிக்கு கடும் போட்டி நிலவுகிறது. இப்பதவிக்கு சசிகலா முன்னிறுத்தப்பட்ட போது கொங்கு மண்டல எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுச் செயலர் முதல்வர் என இரண்டிலும் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே இருக்கிறார்கள். இதனை ஏற்க முடியாது. பொதுச் செயலர் பதவியை கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி, தம்பிதுரை, செங்கோட்டையன் ஆகியோரில் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் இதனை சசிகலா குடும்பத்தினர் ஏற்க மறுத்துள்ளனர். இது குறித்து 9ஆம் தேதி நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கொங்கு மண்டலத்தை சமாதானப்படுத்த செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் புதிதாக கட்சியில் துணை பொதுச் செயலர் பதவி உருவாக்கப்பட்டு அது கவுண்டர் சமூகத்தாருக்கு வழங்கப்படுகிறது. இதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதனால் அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. மத்திய அரசு தலையிடாமல் இருந்தால் இது நடந்தேறும், இல்லையெனில் மாற்றங்கள் நிகழும்.